எம்ஜிஆரின் இயல்பு. ஒரு உண்மை சொல்லட்டுமா? எம்ஜிஆர் ஒருபோதும் என்னை புகழ்ந்து எழுதுங்கள் என்று வாலியிடம் கேட்டதே இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் போன்ற பாடல்கள் அனைத்தும் வாலியின் தன்னிச்சை படைப்புகள். நான் ஆணையிட்டால் சாங்கை பத்தி என்னன்னு கேட்டா, அந்த சாங் முதல்ல நான் ஆணையிட்டால்னு இல்லை, நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் எங்க ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னு தான் ரெக்கார்ட் பண்ணோம். மேலும் தன்னை வள்ளல், மன்னன் என்று அழைப்பதையும் எம்ஜிஆர் வெட்கத்துடன் தவிர்ப்பார். அவரது விருந்தோம்பல், எளிமைத்தன்மை, மனிதநேயம் இவற்றை அருகிலிருந்து கண்ட வாலிதான் அவரை உயர்த்தி பாடினார். எம்ஜிஆர் இறந்த பிறகு கவிஞர் வாலி இயற்றிய கவிதை பொன்மனச் செம்மலே, என் பொழுத்து புலர கூவிய சேவலே, உனக்கென்று நான் எழுதிய முதல் வரியில்தான் உலகுக்கு என் முகவரி தெரிய வந்தது. என் கவிதா விலாசம் உன்னால்தான் விலாசமுள்ள கவிதையாயிற்று. இந்த நாட்டுக்கு சோறிடும் முன்னரே என் பாட்டுக்கு சோறிட்டவன் நீ. என்னை வறுமை கடல் மீட்டு வாழ்க்கை கரை சேர்த்த படகோட்டியே, கருக்கிருட்டில் என் கண்களில் தென்பட்ட கலங்கரை விளக்கமே. நான் பாடிய பாடல்களை நீ பாடிய பிறகுதான் நாடு பாடியது, ஏழை எளியவர்களின் வீடு பாடியது. இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாதவன் இன்று இல்லை என்று போனான், இனி நான் யாரை பாடுவேன்? புரட்சி தலைவனே, நீ இருந்தபோது உன் அடக்கத்தை பார்த்து நாடு தொழுதது. இன்று இறந்த பின்பு உன் அடக்கத்தை பார்த்து நாடு அழுதது. வைகையாரும் பொன்னியாரும் வற்றி போகலாம், நீ வற்றாத வரலாறல்லவா? கலைத்தாயின் தலைமகனே, கோட்டையில் கொலுவிருந்தால் மட்டும் நீ சிஎம் அல்ல, கோடம்பாக்கத்திலும் கர்ஜித்துக் கொண்டிருக்கும் சிஎம் தான். இன்று படத்தை நிரப்ப பலர் இருக்கிறார்கள். உன் இடத்தை நிரப்பத்தான் எவருமே இல்லை. நான் மனிதர்களில் நடிகர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் நீதான். அதனால்தான் நீ நோயுற்ற போது தங்கள் வாழ்நாட்களின் மிச்சத்தை உன் கணக்கில் வரவு வைத்துவிட்டு எத்தனையோ பேர் தங்கள் கணக்கை முடித்துக்கொண்டு தீக்குளித்தார்கள். என் இதய தெய்வமே, உன் இறப்பில் நான் 2வது முறையாக என் தாயை இழந்தேன். இனி நான் யாரை பாடுவேன் என்று வாலி கவிதை வரிகளை எழுதி முடிக்கிறார்.